நாம் குடிக்கிற ஒவ்வொரு சிப்பில் தேயிலைக்கு பின்னாலும் என்ன அரசியல் இருக்கு, ஏன் வெள்ளக்காரங்க கொண்டு வந்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும். தேயிலையை பயிரிடணும்னு சொன்னா நீங்க முதலில் வளமான காட்டை அழிக்கணும். நல்ல வளர்ந்து இருக்கிற அசாம் மாதிரி காடுகள்ல, நல்ல அடர்த்தியான காடுகள்ல இருக்கிற இயற்கையான வளங்களை தரைமட்டமா அழிச்சு அதை தரையாக்கி அதுக்கு மேலதான் இந்த பணப்பயிர்களை பயிரிடணும். அதை ஒருபோதும் ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டார்கள் முதல் காரணம். அடுத்து இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வது ரொம்ப கடினம். அது ஐரோப்பியர்கள் செய்ய மாட்டாங்க. எந்த வெள்ளைக்காரர்களும் வேலை எவ்வளவு அதிகம் தேயிலை கிள்ளி போடுற உடல் இருப்பது கிடையாது. உயிரைப்படையை வைத்து வேலை பார்க்கணும். நீங்க காடுகள்ல, அவ்வளவு அடர்த்தியான காடுகள்ல, அசாம் காடுகள்லயும் இன்னைக்கு ஊட்டியில இருக்கிற காடுகள்லயும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலை பார்க்கணும்னா பனியில நிக்கணும். கடுமையா அட்டை பூச்சி கடிக்கும். உங்களை எந்த நேரம் சிறுத்தை வந்து கொள்ளுன்னு தெரியாது. யாரை மிதிப்பட்டு நீங்க சாகணும். இந்த வேலை மனிதர்கள் பார்ப்பதற்கு லாய்க்கற்ற வேலை. ஐரோப்பியால இருக்கிற ரொம்ப கூலியா இருக்கிற ஒரு தொழிலாளி கூட இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. வெள்ளக்கார சோல்ஜர் வந்து இங்க இருக்கிற மன்னர்களோட, இங்க இருக்கிற போரோட சண்டை போட்டு செத்து போறது கூட வெள்ளக்கார வருவாங்க. ஆனா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்க மாட்டான். அப்படி ஒரு கொடூரமான முறை. இப்பவும் நான் சொல்றேன், ஒவ்வொரு முறை வாயில சிப் பண்றோம்ல, அந்த ஒவ்வொரு சொட்டு தேநீருக்கு பின்னாலையும் அந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலையை பறிக்கிற அந்த பெண்களின் கண்ணீரும் ரத்தமும் கலந்திருக்குதுங்கிறத கண்டிப்பா நீங்க